கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை தான் இருக்கக்கூடாது. அதை உணர்த்துற விதமா வரலாற்றுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2018 கஜா புயல் நம்ம தமிழ்நாட்டை தாக்குச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு சிறுமி வந்து பருவம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் என்ன பண்றாங்கன்னா, அந்த சிறுமி பருவம் அடைஞ்சதுனால தான் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தோப்புல ஒரு சின்ன குடிசையில அந்த சிறுமியை தங்க வைக்கிறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சடங்கு சம்பிரதாயத்துக்காக. அவங்க வீட்டுல வச்சா அது தீட்டான். அப்படி தங்க வைக்கிறாங்க. அந்த நாள் இரவு தான் கஜா புயல் வந்து அந்த கரையை கிடக்குது. மறுநாள் அந்த சிறுமியோட அப்பா வந்து அந்த சிறுமியை தங்க வச்ச அந்த வீட்டை போய் பாக்குறாங்க. அது மேல ஒரு பெரிய தென்னை மரம் இடிச்சு விழுந்திருக்கு. பயத்துல போய் தூக்கி பார்க்கும்போது தெரியுது, அந்த தென்னை மரம் விழுந்து அந்த சிறுமியை வந்து நசுங்கி இறந்துட்டாங்க. இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்காங்கன்ட்டு. அந்த சடங்கு சம்பிரதாயத்தை விட அந்த சிறுமியோட உயிர் வந்து உங்களுக்கு இதா தெரிஞ்சிருக்கு போல. சடங்கு சம்பிரதாயத்தினால ஒரு வீட்டோட தேவதையை அவங்க இழந்துட்டாங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மூட நம்பிக்கை தான் வைக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம மக்களுக்கு புரிய போகுதுன்னு தெரியல. கடவுள் ஒருத்தர் வந்து ஒரு கல்லுல இல்ல, நாட்டுல கருணை உள்ளத்துல இருக்காரு அப்படின்ட்டு. எல்லா மக்கள்கிட்டையும் படிப்பறிவு இருக்கிறதே தவிர பகுத்தறிவு ஆட்டமே கிடையாது. கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஆன்மீக வழியா பார்க்காம அறிவியல் வழியா பாருங்க. உங்களுக்கே அர்த்தம் புரியும். நான் சொல்றது சரினா மட்டும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.